பார்த்துட்டு இருக்கேடா, என்னடா செய்கிற நீ? புரியுமா உனக்கு? நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் புரியுமா? நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு அவன் டேட்டா அனலிட்டிக்ஸும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஏஐ பற்றி படிச்சுட்டு இருக்கேன், சேட் பாட் பற்றி நான் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு புரியுமா? புரியுமா? இன்னும் அந்த அம்மா உடனே ரொம்ப சந்தோஷமாக, எங்கள் சுரேஷ் ஃபோனில் என்னென்னவோ பார்க்குறான், எனக்கே என்ன இது ஒரு பெருமையா? அப்போது என்ன செய்வது? நம்ம ஒரு சபதம் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பிள்ளைகள் ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்கன்னு நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ல, நாம் எவ்வளவு நேரம் ஃபோனை பார்க்குறோன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அப்பா 16 மணி நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டு மகன்கிட்ட என் நேரம் ஃபோனை பார்க்குறியா குன்றுவன் ஒன்றுன்னா அவன் கேட்பான். அவன் நம் பிள்ளைகள் நாம் சொல்லுவதை கேட்டு நடப்பவர்கள் அல்ல, நாம் வாழுவதை பார்த்து வாழ்கிறவர்கள் தான் நம்முடைய பிள்ளைகள்.